ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் லெசனும் கூட. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், HTML டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணோம். பட் அதையும் நம்மளோட அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவுட்புட் இன்னமும் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து வெப்பேஜை ஸ்டைல் பண்ணுறதுக்கு, இன்னமும் அழகாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி அழகாக காட்டும் அப்படின்னா, நம்ம ஹெச்டிஎம்எல்ல தானே வந்து அழகாக காட்ட போகிறோம். ஹெச்டிஎம்எல்ல என்ன இருக்கும், ஃபுல் ஆஃப் டேக்ஸ் தானே. ஸோ அந்த டேக்ஸோட அப்பியரன்சஸை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதாவது அது எந்த இடத்துல இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டை நம்மளுக்கு தருது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கலர், ஒரு HTML எலிமெண்ட்டோட கலர் இது கண்ட்ரோல் பண்ணும். சைஸு, ஸ்பேசிங், பேக்ரவுண்ட் கலர், ஹைட்டு, வித், இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான். CSS ரொம்பவே பண்ணும். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் கலர், நம்மளோட ரைட் சைடு இமேஜ் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரெட் கலரில் இருக்கா. யூஸ்வலாக நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட டேக்ஸ், உதாரணத்துக்கு H1 டேக், பேராகிராஃப் டேக்லாம் யூஸ் பண்ண என்ன ஆகும், பிளாக் கலரில் தானே தெரியும். பட் நம்மளுக்கு ரெட் கலர் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தோட கலர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சைஸ். செகண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நான் H1 எழுதுனது, செகண்ட் உள்ளது பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எழுதுனது. ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் H1 டேக்கை விட எவ்வளோ சிறுசாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் சிறுசாவாக இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சைஸை நம்ம இஷ்டத்துக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேசிங், ரெண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள இருக்கிற ஸ்பேஸ். அது அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அது எனக்கு வந்து ஓரத்தில் இருக்க வேண்டாம், இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே, அதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். யூஸ்வலாக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் தானே இருக்கும். இப்போ ஒரு மாதிரி பேஜ் கலரில் இருக்கா. ஸோ இந்த கலரையும் நம்மளால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹைட், வித். இந்த அவுல் இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வீடியோவில் இது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, ஸ்க்ரீன் சைஸே மறைச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி தான் அதை ஃபுல்லாகவே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வெப்பேஜ்க்கு ஏற்ற மாதிரி சுருக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோட சைஸை, அதோட ஹைட், வித்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வித்ன்றது அதோட அகலம், ஹைட்ன்றது அதோட நீளம். ஸோ இதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, CSS எந்த அளவுக்கு HTML மாற்றுது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஓகே, CSS எப்படி வந்து HTML மாற்றும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், CSS எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ CSS எழுதுறதுக்குன்னே மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3 விதம் இருக்குது. இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறது எக்ஸ்டர்னல். மொதல் ரெண்டத்தை பற்றி நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் டம்ப் பண்ண விரும்பலை. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்னென்னா, நம்ம CSS எப்படி HTMLக்கு தனியாக கோடு எழுதுவோமோ அதே மாதிரி CSSக்கும் கோடு எழுதுவோம். அந்த கோடெல்லாம் நம்ம HTML ஃபைல் எழுத மாட்டோம். தனியாக ஒரு ஃபைலில் .css எக்ஸ்டென்ஷனோட அந்த ஃபைலில் நம்ம கோடெல்லாம் எழுதி முடிச்சுட்டு .cssன்றது எதுக்கு, அது CSS ஃபைல்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ CSSன்னு நம்மளுக்கு ஒரு ஃபைல் இருக்குது, HTMLன்னு தனியாக ஒரு ஃபைல் இருக்குது. இது ரெண்டத்தையும் லிங்க் பண்ணால் தானே வந்து ரெண்டும் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணும். அந்த லிங்கிங் ப்ராசஸ்க்காக தான் கீழே ஒரு லைன் போல்டில் இருக்கு பாருங்கள், லிங்க் REL ஸ்டைல் ஷீட் HERF ஸ்டைல் .cssன்னு ஒரு லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைனை நம்ம அதுக்காக தான் ஜாயின் பண்ணுவோம். இதை எங்கே ஜாயின் பண்ணுவோம்னா HTMLல. ஸோ HTML ஃபைலுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி உனக்கு நான் ஸ்டைலில் வந்து தனியாக ஒரு ஃபைல் எழுதியிருக்கேன், அந்த ஃபைலையும் கோடில் இணைச்சிக்கோ அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இந்த லைன். ஓகேவா? இது இல்லைன்னா CSS ஒர்க் ஆகாது. ஏன்னா HTML ஃபைலுக்கு தெரியவே தெரியாது CSS ஃபைல் தனியாக நம்ம ஒரு இடத்துல எழுதியிருக்கோம், அதோட ஸ்டைலில் இங்கே அப்ளை பண்ணணும், அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 3 விதமாக CSS ஃபைல் நம்ம எழுதலாம். அதில் நம்ம எக்ஸ்டர்னல் சூஸ் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம தனியாக வந்து CSS கோட் எழுத போகிறோம், அதை வந்து லேட்டராக HTML கோட லிங்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம CSS ஃபைலோட டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், CSSன்றது HTML எலிமெண்ட்ஸோட அப்பியரன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டாக? அந்த அப்பியரன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த HTML எலிமெண்ட்டை நம்மளுக்கு வேணும்ல. இந்த எலிமெண்ட்டுக்கு நான் இந்த சைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எந்த எலிமெண்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும்ல. அதுக்காகவே 3 செலக்டர்ஸ் டைப்ஸ் இருக்குது. டேக்ஸ், கிளாஸ், ஐடி. இதில் நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒன்று என்னது, டேக்ஸ் தானே. ஸோ அதனால் நம்ம வந்து டேக்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் வந்து எலிமெண்ட்டோட நேமை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அது கீழே நம்ம கோடு எழுதுறது தான். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். நம்ம வந்து எப்படி எக்ஸ்டர்னல் ஃபைலில் தான் CSS கோடு எழுத போகிறோம்னு பார்த்தோம். எப்படி எழுதுவோம், இப்படி தான். இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? டேக், கிளாஸ், ஐடின்னு இருக்குல்ல. இப்போதைக்கு கிளாஸ் ஐடியை மறந்துடுங்க. ஜஸ்ட் டேகு, நேம். டேகோட நேம் எழுதிட்டு
கேர்லி பிரஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வேணுமோ அவ்வளோத்தையும் எழுதிட்டு கேர்லி பிரேஸ் மூடிட போகிறோம். இவ்வளோதான். ரொம்ப குழம்பிக்காதீங்க. டேகோட நேம் எழுத போகிறீங்க, கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து எழுத போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. டேக் நேம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். H1 P IMG இமேஜ்க்கு உண்டானது, பட்டனுக்கு வந்து பட்டன் ஃபுல்லாக எழுதணும், இதெல்லாம் டேகோட நேம். இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூனா அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டின்றது உண்மை கிடையாது. நம்ம இந்த HTML தான் சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். இந்த HTML டேக் நம்ம எடுக்க போகிறோம். அந்த டேக்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ண போகிறோம். கரெக்டாக? எதில் மாற்றம் பண்ண போகிறோமோ அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. உதாரணத்துக்கு இப்போ இந்த H1 டேக் நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது கலர் பிடிக்கல, கலர் மாற்றணும். அப்போ கலர் அப்படின்றது தான் ஆஸ்பெக்ட், அந்த ஆஸ்பெக்ட் தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியும் கூட. ஓகேவா? இல்லை நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன், இமேஜ் நம்மளோட HTML எலிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டோம், செலக்டர் யூஸ் பண்ணி. இப்போ அந்த இமேஜோட ஹைட் மட்டும் எனக்கு மாற்றினா போதும் அப்படின்னா ஹைட்ன்றது ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கலர், ஃபாண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன், இதெல்லாம் தாண்டி ஹைட்டு வித்துன்றதும் கூட ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? வேல்யூன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம சூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம தரப்போகிற வேல்யூ. உதாரணத்துக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா கலர்ன்றத ப்ராப்பர்ட்டின்னு எழுதிடுவோம். ஓகே, என்ன கலர் மாற்ற போகிறீங்க? ப்ளூன்னு மாற்ற போகிறேன், அது வேல்யூ. அவ்வளோதான். ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூன்றது இவ்வளோ தான். ஸோ இப்போ நீங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம டேக் நேம்ன்றது நம்மளோட டேக் நேம். ஓகேவா? H1 இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், ஏதோ ஒரு டேக் நேமை போட போகிறோம், கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டின்றது அந்த டேக்ல நம்ம எதை மாற்ற போகிறோம் அது ப்ராப்பர்ட்டி. வேல்யூ என்னவா மாற்ற போகிறோம்? வேல்யூ. எக்ஸாம்பிள் பாருங்க, H1ன்றது டேக் நேமா, கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கேர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நடுவில் என்ன எழுதியிருக்கேன்? ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி, அதை என்னவா மாற்ற போகிறீங்க? கலர் மாற்ற போகிறீங்க. ஓகே, என்னவா மாற்ற போகிறீங்க? எல்லோ, அதான் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ இந்த கலர் எல்லோன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இதே மாதிரி நம்ம மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூ இந்த ஒரு டேகுக்குனே கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம HTML நிறைய டேக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டேகுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இமேஜ்ன்ற டேக் நான் எழுதியிருக்கேன், கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் பாருங்கள், ஹைட்டு வித் நான் 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், 2க்கும் தனித்தனி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? 150 அதோட அளவு. ஓகேவா? அண்ட் PXன்றது அதோட யூனிட். PXனா என்னன்னா பிக்சலோட சுருக்கம் தான் PX. ஓகேவா? இந்த PX நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸில் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டை இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நம்ம இந்த PX யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஹைட்டு, வித்து, ஃபாண்ட் சைஸு, இதுக்கெல்லாம். ஆனால் கலருக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கோம், PXன்னு எல்லோக்கு அப்புறம் இருக்கா? இல்லை, ஏன்னா எல்லோன்றது அளவு கிடையாதுல்ல. ஸோ அளவு அப்படின்ற விஷயம் வரப்போ தான் இந்த PXன்றது வரும். ஓகேவா? நீங்கள் 150ன்றது வேல்யூ, ஏன்னா இமேஜோட ஹைட்டுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த PXன்றது யூனிட் மாதிரி. எப்படி வந்து நம்ம ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறப்போ சென்டிமீட்டர், மீட்டர் சொல்கிறோமோ அந்த மாதிரி PXன்றது CSSல நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான யூனிட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம சம்மரிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த லெசன் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, இல்லை வந்து நான் இன்னும் ஸ்பீடாக சொல்லணுமா, ஸ்லோவாக சொல்லணுமா, உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சம்மரியை பார்த்துடலாம். ஸோ சம்மரியில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து CSSல 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ஒரு CSS ஃபைலில் 3 விதமாக நம்ம எழுதலாம். இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் 3 பார்த்தோம். அதில் நம்ம எக்ஸ்டர்னல் தான் இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துருக்கோம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபைல் எப்படி எழுதணும்? தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு .cssன்ற எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணணும். அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை HTML கூட லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம். எங்கள் HTML. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி அந்த HTML எலமெண்ட்டை தானே வந்து நம்ம மாற்ற போகிறோம், அதுதானே CSS. ஸோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக 3 செலக்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம டேக்ன்றதை தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா டேக்ன்றது நம்மளுக்கு ஃபெமிலியர்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அந்த டேகை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ்னு 2 விஷயம் பார்த்தோம். எதை மாற்ற போகிறோன்றது ப்ராப்பர்ட்டி, என்னவா மாற்ற போகிறோன்றது வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் ஒரு இருக்கா? டெக்ஸ்ட் அலைன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வேர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பனில் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு சென்டரில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமான்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் அலைன்றது இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து நான் வேல்யூஸ்மா சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் இப்போ சென்டரில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க கலர். கலர் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான், அதுக்கு சும்மா க்ரீன் கலர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து பேக்ரவுண்ட் கலர், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் அது மாற்றும். அடுத்து ஹைட்டு, வித்து, நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு எலமெண்ட்டோட ஹைட்டு, அதுக்கப்புறம் அகலம், நீளத்தை வந்து சுருக்கிறதுக்கு வைக்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா
சிஎஸ்எஸ்ஸை நார்மலாக எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் டெமோ பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு கோலு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்ல வந்து விட்டு போன டைப்ஸ் இருக்குல்ல, நம்ம மொத்தம் 3 டைப் பார்த்தோம்ல, அதில் இந்த மிச்சம் 2 டைப் இருக்குல்ல, அந்த டைப் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி செலக்டர்ஸ்லேயும் நம்மளுக்கு டேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம்ல, இந்த கிளாஸ் ஐடியெலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கீழே மறக்காமல் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ.